விடியல்களின் வெளிச்சத்திற்கு சிலுவை வழி விடயங்கள். இந்த சிலுவை பாதை இளையோர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இளையோர்கள் என்ற உடனே யுக யுகமாக சகல திறமைகளையும் வனப்பையும் வலிமையையும் கொண்டவர்கள் என்று பொருள் கொள்கிறோம். அவர்களை காணும் போது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நாம் பெறுகிறோம். அதிகாலை விடியல் உலகிற்கு மகிழ்ச்சியை தருவது போல மனித சமுதாயத்தின் விடியல்களாக வலம் வரும் இளைஞர்களும் அனைவருக்கும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியும் தர கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாம் காணும் இன்றைய இளைய சமுதாயம் இப்படித்தான் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் அவர்கள் எதனால் வெளிச்சம் உள்ளவர்களாக மாற்ற முடியும் என்பதற்கான சிறு முயற்சியே இந்த விடியல்களுக்கு வெளிச்சம் தரும் சிலுவை வழி விடயங்கள் என்ற தியான தொகுப்பு. இந்த உலகிற்கு மாபெரும் விடியலாக 33 வயது வாலிபரான இயேசு வலம் வருகிறார். அப்படி இருக்க அவரில் இணைந்திருக்கும் நமது சமுதாய இளைஞர்களின் பங்களிப்பு இன்னும் சிறப்பாக இருப்பதற்காக சிலுவை வழி விடயங்களை தொடர்ந்திட முன் செல்வோம். பெரியோர்கள் ஆகிய நம்முடைய ஒத்துழைப்பும் இதில் மிக மிக முக்கியம் என்பதையும் புரிந்து கொள்வோம். விவிலியத்தில் வரும் ஆபேல், சாமுவேல், யோசேப்பு, தாவீது, தீச்சூளைக்குள் இருந்த அந்த 3 இளைஞர்கள், ஏன் கன்னிமரியாள் என எல்லா இளையோரும் இறை அருளில் நிலைத்து நின்றார்கள் என்பதை நினைவு கூறப்பட வேண்டிய செய்தி. பணக்கார வாலிபரிடமிருந்து குறையை ஆண்டவர் இயேசு எடுத்து கூறினார். இயேசுவின் சிலுவை வழி தியானம் நமது குறைகளில் இருந்து நமக்கும் நமது இளைய சமுதாயத்திற்கும் விடுதலையை தரட்டும். முதல் நிலை, இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்துலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மன தெளிவும் தைரியமும் மட்டுமே தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றும். புதிய ஏற்பாட்டில் ஓர் ஆண் ஒரு பெண் என இருவர் முன் வாழ்வா சாவா என்ற நிர்பந்தங்கள் நிறுத்தப்பட்டன. ஆம், கன்னிமரியாளுக்கு கணவனை அறியாமல் ஆண்மகவை பெற வேண்டும் என்ற நிர்பந்தம். இயேசுவிற்கு நீதிமானாக இருந்த போதும் சிலுவை சாவை ஏற்றாக வேண்டும் என்ற நிர்பந்தம். இந்த இக்கட்டான சூழலில் கன்னிமரியாள் தேவதூதனிடமும் இயேசு தந்தையாம் கடவுளிடமும் கலந்து உரையாடி முடிவாக இருவரும் இறை விருப்பத்திற்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள். இவர்கள் தங்கள் முன் நின்ற நிர்பந்தங்களை கடந்து செயல்பட கடவுளின் மனிதரையும் தந்தையாம் கடவுளையும் நம்பி கலந்தாலோசித்து மனத்தெளிவும் தைரியமும் பெற்றுக்கொண்டனர். முடிவாக மரியாள் தன்னை ஆண்டவரின் அடிமை என்றாள். உலகிற்கு இமானுவேலனை தந்தார். இமானுவேலனோ உமது சித்தப்படியே ஆகட்டும் என்றார். தன்னை கல்வாரியில் சிலுவை பீடத்தில் காணிக்கை பொருளாக்கினார். இளையோரே, உங்கள் விருப்பு வெறுப்புகளை கடந்து எதிர்காலத்திற்காக செயல்பட வேண்டிய நிர்பந்தங்களை சற்று நினைவில் கொள்ளுங்கள். அநேகமாக கண்முன் நிற்கும் நிர்பந்தங்கள் உங்கள் அன்றாட வாழ்வை சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கும் அதை எப்படி சந்திக்க உங்களை தயார் செய்கிறீர்கள்? மரியாளும் இயேசுவும் வாழ்வா சாவா என்ற பிரச்சனைக்கே இறை சார்ந்த மனிதரையும் இறைவனையும் முழுமையாக நம்பி தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரின் அடிமையாகவும் கல்வாரி சிலுவை பீடத்தின் காணிக்கை பொருளாகவும் அர்ப்பணித்தனர். செய்யப்போகிற செயல்களில் மனத்தெளிவும் தைரியமும் பெற்றவர்களாக நிறைவும் அமைதியும் அடைந்தார்கள். இவர்களைப் போல இன்று வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள், நிர்பந்தங்கள் ஆகியவைகளை எவ்வாறு செயல்படுத்திட, கடந்து சென்றிட மனத்தெளிவும் தைரியமும் யாரிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்பதை யோசிப்போம்.
ஜெபம். இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிர்பந்தங்களை, எதிர்கால திருப்பு முனைகளை மன தெளிவுடனும் தைரியத்துடனும் சந்தித்திட உமது முன்னிலையில் செபித்து அருள் பெற ஆசீர்வதித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசு பாரமான சிலுவையை தோள் மீது சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித பலம் இறை அருளுடன் இணைந்திருந்தால் இமயமும் விலகி வழி கொடுக்கும். உரோமை சேவகர்களின் கொலைவெறி கொடூர சித்திரவதைகளுக்கு உள்ளான இயேசுவின் உடல் முன் பாரமான மரச்சிலுவை நிறுத்தப்படுகிறது. இயேசு மன நிறைவோடு இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராக சிலுவையை தன் தோள் மீது சுமந்து கொண்டார். சித்திரவதைகளுக்கு உள்ளான தன் பலவீனமான உடலால் இந்த பாரச்சுமையை, சிலுவையை எப்படி சுமக்க முடியும் என்று நாம் யோசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு இறை அருள் தன்னோடு இருப்பதை யோசித்தார், உணர்ந்தார். அவரது உடல் உழைப்பு உயிர் பெற்றது. சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆம், உயிர் பெற்ற உழைப்பு ஒன்று தான் உயர்வை தரும். இளைய சமுதாயமே, உங்கள் உடல் உழைப்பு எதை முன்னிட்டு, எப்போது, எப்படி செயல்படுகின்றது? முதலில் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதில் கவனம் கொள்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்தில் உடலால் உண்டாகும் சித்திரவதைகளை விட உள்ளத்தால் உண்டாகும் மன அழுத்தங்கள் மிக அதிகம். இத்தகைய பலவீனங்களோடு நீங்கள் உழைத்திட இறையருள் ஒன்று மட்டுமே உங்களை வழிநடத்தும். வல்லமையை தரும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பாருங்கள், பார சிலுவையை தன் உடல் பலத்தால் அல்ல, இறை அருளின் வல்லமையோடு தன் உடல் தந்த உழைப்போடு சுமந்தவராக இயேசு லட்சிய பயணத்தை தொடங்கிவிட்டார். ஆம், கல்வாரி பயணம் தொடங்கிவிட்டது. உங்கள் பயணத்தை யாருடைய உழைப்போடு, எந்த லட்சியத்திற்காக தொடங்குகிறீர்கள் அல்லது தொடங்கப் போகிறீர்கள்? ஜெபம். இறைவா, எங்களுடைய லட்சிய பயணத்தை தொடர்ந்திட எங்கள் உடல் பலத்தை உமது அருளோடும் வல்லமையோடும் இணைத்து உழைத்து முன்னேற்றம் அடைந்திட எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. மனிதா, நான் முதல் முறையாக மண்ணை தொட்டேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சோர்வும் களைப்பும் உழைப்பிற்கு இடையூறாகும். கரடு முரடான கல்வாரி பாதையில் பலவீனமுற்ற இயேசுவின் உடல் உழைப்பால் சோர்வும் களைப்பும் அடைந்து நிலை தடுமாறி கீழே விழுந்தது. இயேசு லட்சியத்திற்காக மீண்டும் உடனே எழுந்து பயணத்தை தொடர முயல்கிறார். உழைப்பவன் அயர்ந்து விழுவது சகஜம். ஆனால் தன்னிலை உணர்ந்து தனது கடமைக்காக எழுந்திட அவன் அழைக்கப்படுகிறான். உலக மாயை, செல்வம் ஆகியன ஒருவனை ஊதாரி மைந்தனாக்கியது. ஆனால் அவனுடைய தந்தையின் நினைவு, தன்னிலை அறிவு அவனை திருந்திய மைந்தனாக்கியது. இடரல் வந்தே தீரும். ஆனால் அது யாரிடமிருந்து வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ கேடு என்று இயேசு கூறியுள்ளார். விழிப்புடன் இடர்களை தரும் உலக மாயையிடம் எச்சரிக்கையாயிருங்கள். எப்பொழுதும் முனைப்போடு எழுச்சியை நாடுங்கள். இன்முக இளைய உள்ளங்களே, இன்று வரை நீங்கள் அனுபவித்த முதல் தடவை அனுபவங்களை பின்னோக்கி பாருங்கள்.
நிச்சயமாக இந்த முதல் தடவை என்ற அனுபவம் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கும். கடவுள் உலகை முதன்முறையாக படைத்து முடித்து பார்க்கின்ற அனைத்தும் நன்றாக இருந்தன என்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். இயேசுவும் நீங்களும் கடவுளுடைய சாயலையும் ஆவியையும் கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய முதல் முறை அனுபவங்கள் நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு பயணிக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவதாக அமைய வேண்டும். முதல் பெற்றோரின் விலக்கப்பட்ட கனியின் முதல் அனுபவம் துன்பத்தையும் துயரத்தையும் மனுக்குலத்திற்கு தொற்று நோயாக தந்தது. இயேசுவின் ஒரே முறை முதல் முறை கல்வாரி பயணம் உங்களுக்கு என்ன தந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பயணங்கள் தொடரும். எனவே இனி நீங்கள் சந்திக்கும் உங்கள் முதல் தடவை அனுபவங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவதாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக பயணிப்பீர்களாக. ஜெபம். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் இடரல்கள் தரும் வீழ்ச்சிகள் எங்களுக்கு உடல் உறுதி தரும் ஆழ விழுதுகள் என்று உணர்ந்து இருகரம் கொண்டு பற்றி எழுந்திட வல்லமை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். 4ஆம் நிலை. அன்னையவள் அன்பு மகனை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் தருவது மனித செயல், ஆக்கமளிப்பது ஆண்டவன் செயல். தொட்டுவிடும் தூரத்தில் உடல் மொழியை ஒரே பார்வையில் படித்துவிடும் நிகழ்வை சந்திப்பு என்று கூறுகிறோம். யூத பெண்ணான அன்னையவள் அன்பு மகனை அவ்வளவு அருகில் இந்த கல்வாரி பயணத்தில் சந்தித்திடக் கூடுமோ? பாடுகள் நிறைந்த தன் மகனின் பயணத்தில் அன்னையவள் தாயாக ஆறுதல் கூற தவிப்பும் ஆதங்கமும் கொண்டவளாக இயேசுவை சந்திக்கிறார். எப்போது ஒருவர் மற்றவருடைய உழைப்பை மதித்து அந்த உழைப்பால் அவர் பெரும் துன்பங்களை கண்டு உதவிட நினைக்கிறார்களோ, அப்போது துன்புறும் நபர் பெரும் ஆறுதல் விலை மதிப்பற்றது. வேதனைப்படும் நபருக்கு நம்மால் ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் நாம் தரும் இந்த மனதுருக்கம் கொண்ட ஆறுதல் தரும் எந்த ஒரு செயலும் போற்றுதற்குரியது. இது அவர்களை ஊக்குவிப்பதோடு உரிய இலக்கை அடைவதற்கும் உறுதுணையாக தருகிறது. இளைய சமுதாயமே, நடைமுறையில் நமக்கு ஆறுதல் பெறுவதில் துடிப்பு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அதே வேளையில் அன்னை மரியாளை போன்று அந்த ஆறுதலை பிறருக்கு தந்து ஊக்குவிக்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும் போது ஆறுதல் கூறுவதில் என்ன பெருமை பாராட்ட முடியும்? இதோ அன்னை மரியாளை போன்று இயலாத நிலையிலும் இன்னல்களின் இறுக்கத்தின் நடுவிலும் இருகரம் விரித்து இதயபூர்வமாக ஆறுதல் கூற நாம் முயற்சி செய்ய வேண்டும். பல நேரங்களில் நமக்கே இங்கு 1000 பிரச்சனைகள், இதில் இவர் வேறு என்று சலித்துக் கொள்கிறோம். உண்மைதானே? வாருங்கள், எழுவோம். சலிப்பை விட்டு விடுவோம். சந்திப்புகளை அர்த்தமுள்ளதாக்குவோம். அநேகமாக இப்போதெல்லாம் முகநூல், வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இணையம் என முகம் காணா சந்திப்புகளில் மூழ்கி கிடக்கும் இளைய சமுதாயமே, அன்னை மரியாள் மற்றும் அவர் மகன் போல நேருக்கு நேர் ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை மதித்து பார்த்து புரிந்து அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் தந்திட தொடர்ந்து பயணிப்போம். ஆம், வாழ்க்கை வாழ்வதற்கே. ஜெபம். இறைவா, உமது ஆவியும் சாயலும் கொண்ட எனது உறவுகளோடு, என் அயலானோடு நல்ல புரிதலுடன் நம்பிக்கை தரும் என் அன்பையும் ஆறுதலையும் உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமென். ஐந்தாம் நிலை. சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் இயேசுவுக்கு சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயன்ற உதவி செய்வோம், இயல்பாக இருப்போம், இறைவன் அடி சேர்வோம். வயல்வெளியில் உழைத்து களைப்புடன் வந்து கொண்டிருந்த சீமோன் கண்முன்னே கடந்து சென்ற கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் எட்டி பார்த்ததால் உரோமை சேவகர்கள் அவரை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி நிர்பந்திக்கிறார்கள். சீமோன் முடியாது என விலகி இருந்தால் சேவகர்களின் வேதனை தரும் துன்பங்கள் அவருக்கு நிச்சயம் கிடைக்கும். சிலுவையை சுமக்க ஆகட்டும் என அவர் ஒத்துழைத்ததால் இயேசுவிற்கு சிறிதளவாவது இளைப்பாறுதல் நிச்சயம் கிடைக்கும். உண்மையை உணர்ந்த சீமோன் இயேசுவுடன் கரம் கோர்த்து பாரமான சிலுவையை அவருக்காக அவர் யாரென்றே அறியாத நிலையில் ஒரு சக மனிதனுக்கு உதவுகிற நிறைவில் சுமந்து முன்னேறுகிறார். சரித்திரத்தில் கல்வாரி பாதைக்கும் ஓர் அடையாளம் ஆனார். சரித்திரத்தின் நாளைய விடியல்களே, இந்த சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் சொந்த விருப்பு வெறுப்புகளை கடந்து சக மனிதருக்கு அவருடைய நிர்பாக்கியமான முடியாத நிலையில் உதவி செய்ய முற்பட்டதால் இன்றும் நம் நினைவிற்கு உரியவரானார். போகிற வழியில் ஏதோ தன்னால் இயன்ற உதவியை செய்வோமே என்ற நல்ல உணர்வு, சக மனிதனின் தேவையை புரிந்து கொண்ட உள்ளம், களைத்து வந்த நிலையிலும் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்பதற்கு இணங்க இந்த நல்ல சமாரியன் சீமோன் உதவிட தயங்கவில்லை. வாருங்கள், வாய்ப்பு இப்பொழுது உங்கள் கைகளில். உங்களை சுற்றி இருக்கும் இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீங்கள் இன்று இயன்றதை செய்தால் நாளைய நல்ல சமாரியன் நீங்கள்தான். புறப்படுங்கள், மாற்றத்தை வரவேற்க. ஜெபம். இறைவா, இனி எப்பொழுதும் இயன்ற நன்மைகளை செய்யும் இயல்புடையவர்கள் ஆகவும் அதனால் உறவுக்குள்ளும் ஊருக்குள்ளும் முடிவாக உமக்குள்ளும் நாங்கள் நல்ல சமாரியனாக காணப்படும் அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். ஆறாம் நிலை. ஆண்டவர் இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் என்ற பெண் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதுவே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன்னம்பிக்கையின் மறுபக்கம் துணிச்சலுடன் கூடிய செயல்திறனாகும். தமிழ் மொழியின் வழக்கு சொற்களில் இளம் கன்று பயமறியாது, துணிவே துணை போன்ற வார்த்தைகளை பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். இத்தகைய வார்த்தைகளின் அடையாளமாக இந்த கல்வாரி பாதையில் சிறு பெண் வெரோனிக்காள் நிமிர்ந்து நிற்கிறாள். ஒருவேளை இச்சிறுமி இச்செயலை செய்யாமல் இருந்திருந்தால் ஆண்டவருடைய அழகான திருவதனம் இன்று நமக்கு கிடைத்திருக்காது. செய்நன்றி மறவாத நம் தேவன் தன் திருமுகத்தை துணியில் பதித்து விடுகிறார். அந்த துணியோ அதில் உள்ள திருவதனத்தால் சிறுமி வெரோனிக்காவின் செயலையும் அதன் பெருமையையும் காலத்திற்கும் நிலைத்து நிறுத்தியது. வெரோனிக்காள் தமக்கு கற்றுத்தரும் பாடம் துன்பம், துயர், இடர்களின் நடுவில் துவண்டு போகாமல் எப்படி செயலாற்றுவது என்பதுதான். இளையோரே, இனியவர்களே, உங்களுக்கு தெரியுமா? தன்னம்பிக்கை உள்ளவர்களிடம் துணிச்சல் அதிகம், துணிச்சல் உள்ளவர்களிடம் செயல்திறன் அதிகம்.
செயல்திறன் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் பாராட்டுகளும் அதிகம். நமது இந்திய புனிதை அன்னை தெரேசா அவர்களுக்கு உலகின் உன்னத விருதான நோபல் பரிசு வரை வழங்கப்பட்டது எதனால் என்று தெரியுமா? வேறொன்றுமில்லை, அவர்களிடம் காணப்பட்ட தன்னம்பிக்கையும் அதனால் அவர் பெற்ற துணிச்சலும் அதன் விளைவாக அவருடைய செயல்களின் வெளிப்பாடும் எல்லா பெருமைகளையும் அவரிடம் கொண்டு வந்து சேர்த்தன. பாராட்டுகள் நம்மை வந்து அடைந்தால் யார்தான் பெருமைப்படாமல் இருக்க முடியும்? ஆனால் அத்தகைய பெருமையை அடைய துணிச்சலுடன் செயல்பட முதலில் உங்களை நீங்கள் நம்ப வேண்டாமா? நம்புங்கள். அன்னை தெரேசாவிற்கு கிடைத்த பெருமை உங்கள் தன்னம்பிக்கைக்குள் ஒளிந்து கிடக்கிறது. துணிச்சலுடன் வெளியே கொண்டு வாருங்கள். பெருமைகளை, சிறப்புகளை உங்களுடைய உரிமையாக்குங்கள். அறுவடை அதிகம், எனவே பல வெரோனிக்காவை உருவாக்குங்கள். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் அவநம்பிக்கையை அகற்றி தன்னம்பிக்கையுடன் கூடிய துணிச்சலை பெற்று மிகுதியான அறுவடையை உமது களஞ்சியத்தில் சேர்க்க எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமென். 7ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தி வீண் பேச்சும் கால விரயமும் லட்சிய பயணத்தின் மாபெரும் தடைகள். இயேசுவிற்கு என்ன ஆயிற்று? 2ஆம் முறை விழ காரணம் என்ன? இதோ தொடர்ந்து அன்னை, சீமோன், அன்பு சிறுமி வெரோனிகா என அனைவரும் நின்று உதவி செய்தும் இறை சித்தத்தை மேற்கொண்டு செயல்படும் வழியில் இவர் 2ஆம் முறை கீழே விழுந்திட காரணம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டும் மனதார எப்பொழுதும் வரவேற்கும் இளையவனே, உன்னோடு பயணிக்கும் உனது ஏனோ தானோ என்ற மெத்தன போக்கு காரணமாயிருக்குமோ? கவனியுங்கள். இளையோரே, நீங்கள் இயேசுவை போல் இறை சித்தத்துடன் இணைந்து பயணித்து உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் மேன்மையும் அடைந்திட உங்களுக்கு உதவும் ஊக்கமும் தரும் பெற்றோர், உறவினர், ஊரார், இந்த சமூகம், உலகம் என எல்லோரும் எப்போதும் உங்களுடன் தான் இருப்பதால் கவலை என்ன என்ற ஒரு மெத்தன போக்கோடு மமதையோடு உங்கள் கடமைகளில் தவறுவதை இயேசு கண்கூடாக பார்ப்பதாலும் வாய்ப்புகளை பயன்படுத்தாத ஒரு தினாரியம் பெற்ற வேலைக்காரன் போல் வீண் பேச்சோடும் கால விரயத்தோடும் வாழ முற்படுவதை காண்பதாலும் இயேசு மனம் அடையும் வேதனையின் விளைவாக அவர் பயணத்தில் தடுமாற்றம். அதன் விளைவு இதோ மீண்டும் கீழே விழுந்துவிட்டார். நண்பர்களே, நன்கு யோசியுங்கள். இயேசு மீண்டும் கீழே விழ வேண்டுமா? அல்லது நீங்கள் உங்கள் முன் இருக்கும் நன்மைகளை, உதவிகளை பயன்படுத்தி மேலும் 5 தினாரியங்களை வெகுமதியாக பெற்று தலைவனின் பாராட்டை பெற்ற கருத்துள்ள இறைவனின் ஆசி பெற்ற ஊழியக்காரனாக வாழ ஆசைப்படுகிறீர்களா? வெகுமதியா, வீழ்ச்சியா? யாருக்கு? முடிவு உங்கள் கையில். ஜெபம். இறைவா, வீண் பேச்சிற்கும் வீணான கால விரயத்திற்கும் எங்கள் எதிர்காலத்தை வீணாக்காமல் இதோ 5 தினாரியங்களை வெகுமதியாக பெற்ற கருத்துள்ள ஊழியனாக எங்கள் பயணத்தை தொடர உமது அருளை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமென். 8ஆம் நிலை. யூத பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எச்சரிக்கைகளை எளிதாக எடுக்க வேண்டாம்.
பின் விளைவுகளையும் மறக்கவும் வேண்டாம். கானா ஊரில் அன்னையவள் அவர் சொல்கிறபடி செய்யுங்கள் என்று திருமண வீட்டு பணியாளர்களுக்கு கூறினார். பணியாளர்கள் அவ்வாறே செயல்பட்டதால் திருமண வீடு களை கட்டியது. அன்றும் சரி இன்றும் சரி இயேசு மீண்டும் மீண்டும் கூறுவது, எச்சரிப்பது நமக்காகவும் நமது பிள்ளைகளுக்காகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதே. இயேசு இன்று உயிருடன் நம்மிடையே நல் ஆயனாக வாழ்வதையும் அவர்கள் தரும் எச்சரிக்கைகளை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தான் அவருக்கு வேதனை தருகிறது. கொந்தளிக்கும் கடலில் தத்தளிக்கும் படகில் இயேசு இருப்பதை சீடர்கள் பார்த்தார்கள். முடிவு, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்ததையும் அமைதி உண்டானதையும் உணர்ந்தார்கள், அனுபவித்தார்கள். பெற்றோர்களே, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்வின் உச்சத்தை தொட வேண்டும் என்ற ஆசை. பிள்ளைகளுக்கோ மகிழ்ச்சி ஒன்றையே கொண்டாட ஆசை. நல்லதுதான். ஆனால் நாம் எல்லோரும் மரண விளிம்பில் விடுதலை பெற்ற நல்ல கள்வன் அல்லவே. மாறாக பேதுருவை போல் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்ட அவருடைய சீடர்கள் அல்லவா? இப்படி இருக்க நாம் முன்மதி கொண்ட 5 கன்னியர் போல் எண்ணெயுடன் ஆயத்தமாக இருக்க ஆசைப்பட வேண்டாமா? மற்றும் இயேசு வருங்கால நிகழ்வுகளை குறித்து யூத பெண்களுக்கு விழிப்புடன் இருக்க எச்சரிக்கை தந்தது போல நமக்குள்ளும் பேதுருவுக்குள்ளும் இரவுக்குள் நிகழ்ந்த மாற்றத்தை பார்க்க நம்மை எச்சரிக்கின்றார். அறிவிலியான 5 பெண்கள் இருந்த எண்ணெயுடன் மணவாளனை எதிர்கொண்டது போல அன்றாட உணவு மட்டும் போதும் என்ற நிறைவு கொள்ளாமல் விழிப்புடன் வருங்காலத்தை வசப்படுத்தும் அழைப்பு விடுக்கிறார். வாருங்கள், வார்த்தையின் வழிநடத்துதலுடன் வருங்காலத்தை வசப்படுத்துவோம். ஜெபம். நல்ல ஆண்டவரே, எதிர்பார்ப்புகளின் தேடல்களில் எங்களை நாங்கள் இழந்து விடாமல் எச்சரிக்கையுடன் ஏக மனதுடன் விழிப்புடன் உமது வார்த்தைகளை உள்வாங்கி உயிரோடு இவ்வுலகிற்கு அடையாளப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமென். 9ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு 3ஆம் முறையாக மண்ணில் வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நிர்பந்தங்களின் ஆளுமைக்கு உட்படும் மனிதனுக்கும் இலை ஆளுமை நிலை வாழ்வை தரும். நிர்பந்தங்கள் அல்லது காலத்தின் வினைப்பயன் மற்றும் அதற்கு கட்டுப்பட்ட மனிதன் என இந்த இரண்டுமே இறைவனுக்கு கட்டுப்பட்டவை. ஆபிரகாமுக்கு வயது முதிர்காலத்தில் இறைவனால் வாக்களிக்கப்பட்ட பெற்ற ஒரே மகனை தகன பலியாக படைக்க வேண்டிய நிர்பந்தம். அழகையே வியக்கும் அளவிற்கு நீதிமானும் செல்வ செழிப்பும் கொண்ட யோபுவிற்கு உடல் எல்லாம் புழுக்களால் அழிக்கப்பட்டு சாம்பல் பூசி புழுதி மீது வீதியில் அமரும் அவல நிர்பந்தம். இயேசுவிற்கு தன் மனித உடல் வலிமை அனைத்தையும் பயன்படுத்திய பின்பும் சுமக்க இயலாத பாரத்தால் மண்ணின் மீது 3ஆம் முறையாக விழுகின்ற நிர்பந்தம். இப்படிப்பட்ட நிர்மூலமாக்குகின்ற நிர்பந்தங்களின் நடுவில் இவர்கள் மூவரும் நிலையாக நின்று இறை நம்பிக்கையோடு மட்டும்தான். விளைவு நிறைவான சன்னதி, வளமான வாழ்வு, ஏன் மரணத்தையே வெல்லும் மனுகுல மீட்பு பெற்றது காலத்திற்கும் நின்றார்கள். வலிமை மிகு வாலிப உள்ளங்களே, நீங்கள் கூட கடந்து வந்த அல்லது கடக்க போகிற பாதைகளில் மேற்குறிப்பிட்ட காலத்தின் கட்டாயங்களை சந்தித்தவர்கள் அல்லது சந்திக்க வேண்டியவர்களே. நிர்பந்தங்களின் நடுவில் உங்களுடைய முழு திறமைகளையும் முழு முயற்சிகளையும் பயன்படுத்தியும் வீழ்ச்சியும் தோல்விகளும் மட்டுமே புலப்படுமாயின்
அந்த நேரத்தில் நீங்கள் மறக்கக்கூடாதது உங்களுள் உயிர் கொண்டிருக்கும் இறை நம்பிக்கையை மட்டுமே. தாவீதை என் மகன் தாவீது என அழைக்க வைத்தது அவருள் இருந்த இறை நம்பிக்கைதான். இந்த இறை நம்பிக்கையும் வல்லமையையும் மட்டும்தான் உங்களுடைய வளமான எதிர்காலத்தின் மூளைகள் ஆகும். கட்டுவோர் விலக்கிய கல்லாக நீங்கள் இன்று விழுந்து கிடந்தாலும் உங்களுள் இருக்கும் இறை நம்பிக்கையால் நாளைய சமுதாயத்தின் மூளை கற்களாக வலம் வருவீர்கள் என்பதில் ஐயமில்லை. வாருங்கள், வானக வல்லமையோடு வலம் வருவோம், வாழ்வை தருவோம். ஜெபம். நல்ல தெய்வமே, கட்டுவோரால் விலக்கப்பட்ட கல்லாக விழுந்து கிடந்தாலும் இறை நம்பிக்கை என்ற சம்பட்டியால் செதுக்கப்பட்டு மூளைக்கல்லாக கட்டுவோர் கைகளில் பயன் தர அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 10ஆம் நிலை. ஆண்டவர் இயேசுவின் ஆடைகளை அகற்றுகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிறிஸ்து என்ற தூய வெண்ணிற ஆடையை அணிந்து கொள். அதனை மாசு மறுவின்றி காப்பாற்று. தாபர் மலையில் தம் ஆடைகளை ஒளியாய் ஒளிர செய்த தேவன் கல்வாரியில் படை வீரர்களின் வன் செயலால் ஆடைகளை இழந்து உடலில் காய்ந்து போன காயங்கள் திறக்கப்பட செந்நீர் ஆடையாய் வழிந்தோட பிறந்த மேனியுடன் உலகோர் முன் கல்வாரியின் பரிசுத்த பலிப்பொருளாக நிறுத்தப்படுகிறார். தனது ஆடையற்ற நிலையை, நிர்வாணத்தை நினைத்து பார்க்கவே அச்சப்படும் கூச்சப்படும் இந்த மனித கூட்டத்திற்கு முன் மாபரன் இயேசு ஆடையற்றவரானார். இந்த நிலை தனது பகைவனுக்கும் வரக்கூடாது என நினைக்கும் இயேசுவிற்கு உதவ நாம் என்ன செய்ய முடியும்? ஆம், கிறிஸ்துவிற்கு ஆடையாகவும் கிறிஸ்துவே நம் ஆடையாகவும் அணிந்து கொள்ள உறுதி கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் இணைந்துள்ள இளைய சமுதாயமே, கிறிஸ்துவ வாழ்வில் திருவருட்சாதனைகளை பெறும்பொழுது தூய வெண்ணிற ஆடை அணிவதில் நாம் பெருமை அடைகிறோம். அதே வேளையில் அந்த ஆடையில், அந்த நிகழ்வில் நம்மை காணும் அயலானுக்கு ஒரு கிறிஸ்துவாக நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நம்மை திருவருட்சாதனங்கள் ஒரு முழு கிறிஸ்துவாக, முழு மனிதனாக மாற்றுவதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. பாருங்கள், ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பது பழைய மொழி. இன்றோ ஆடை அகற்றும் மனிதனும் அரை மனிதனே என்பது புரிந்து கொள்ள வேண்டிய புதுமொழி. எனவே மனிதநேயம், மன்னிப்பு, அன்பு என்ற கிறிஸ்துவின் சமாதான வெண்ணிற ஆடையை மற்றவர்களும் நாமும் முழு மனிதனாக வாழ என்று அணிந்து மகிழ்ந்திட வரம்பேண்டி மன்றாடுவோம். ஜெபம். இறைவா, உலகோர் முன் நாங்கள் காட்சி பொருளாக நிறுத்தப்படும் போது உம்மை உனது மனித வாழ்வின் மனிதநேயம், மன்னிப்பு, அரவணைப்பு என்ற விழுமியங்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்த எங்களை உறுதிப்படுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 11ஆம் நிலை. ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லை தாண்டும் எதிர்பார்ப்புகள் எல்லையில்லா குற்ற உணர்வை தருகின்றன. இயேசுவின் பொது வாழ்வின் 3 ஆண்டுகளில் அனைத்து அற்புதங்களையும் புதுமைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற யூத மக்கள் கூட்டம் தங்களுடைய அரசியல், பொருளாதார விடுதலைக்காக சுயநலத்தோடு நன்றி மறந்தவர்களாக இவரை சிலுவையில் அறைந்து கொள்ளும் என மரண ஓலமிட்டு படை வீரர்களை கொண்டு இயேசுவின் கைகளை விரித்து
கால்களை இணைத்து சிலுவையில் செயலற்ற நிலையில் 3 ஆணிகளால் அறைந்தார்கள். திருத்தொண்டர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இவ்வாறு கூறுகிறார்: கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலைமையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி மனித உருவில் தோன்றி, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்தார் என்று. ஆம், இயேசு மனுகுல மீட்பிற்காக மனிதனாக இந்த கொடூரமான வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். இளையோரே, இனிய உள்ளங்களே, இறைவனோடு அப்பா தந்தாய் என்ற உறவுக்குள் நம்மை உறுதியாக இணைத்திட இயேசு மரண வேதனைக்கு ஆளானார். நாம் பயணிக்கும் வழிகளில் இருப்பதில் நிறைவு கொள்ளாததால் ஏற்படும் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் சுயநலம், பாதிக்கப்பட்ட சுயநலத்தை சரி செய்ய மனம் தேடும் எதிர்பார்ப்புகள், அதனால் ஏற்படும் ஏமாற்றங்கள் இன்றும் நம்மையும் செயலற்றவராக தனிமைப்படுத்துவதை யோசியுங்கள். நமக்கு இன்று ஏற்படும் வேதனை மற்றும் ஏமாற்றத்தால் நம்மை நேசிக்கும் நம் உறவையும், துணை நிற்கும் சமூகத்தையும், வளங்களால் வாழ்வழிக்கும் உலகையும் எத்தனை முறை செயலற்ற நிலைக்கு அந்த படை வீரர்களைப் போல தள்ளி வைத்திருக்கிறோம். உண்மைதானே? தவிர்ப்போமே. இந்த ஒவ்வாமையை யதார்த்தமான நிதர்சனமான நிஜங்களுடன் வெளிப்படையாக அனைவரோடும் இணைவோம். இந்த இணைப்பு நம்மை இயேசுவின் வெற்றி சின்னமாக உலகிற்கு அடையாளப்படுத்துவதை நிச்சயம் காலம் சாட்சியப்படுத்தும். ஜெபம். இறைவா, பற்றாக்குறை, சுயநலம், எதிர்பார்ப்புகள், இதன் விளைவாக ஏற்படும் ஏமாற்றம் என்ற கண்ணுக்கு புலப்படாத கணைகளில் இருந்து விடுபட்டு தனிமையை தவிர்த்து இயற்கையோடும் உமோடும் இணைந்து வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 12ஆம் நிலை. ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இனி தருவதற்கு ஒன்றுமில்லை எனது இன்னுயிரை தவிர. ஆனால் யாரிடம், யாருக்காக என்ற கேள்விகள் தொடர்கின்றன. கல்வாரி மலை மீது சிலுவை என்ற பீடத்தில், 3 ஆணிகள் என்ற சிம்மாசனத்தில், உள்பூடி என்ற மகுடத்துடன், செந்நீர் ஆடையுடன், வாடிய வதனத்துடன், வாய் திறந்து தலை சாய்த்து கூறினார்: தந்தையே, உன் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று. இயற்கையை சீற்றம் கொள்ள கடைசி சொட்டு இரத்தமும் நீரும் இவ்வளவு நிகழ்ந்த பின்னும் குருடனாயிருக்காதே என்று பார்வை தந்துவிட, நூற்றுவன் தலைவன் சான்று பகர, இறந்தோர் உயிர் பெற்று பவனி வர, உறவுகள் மூவர் உடனிருக்க, நானே உயிர், நானே உண்மை, நானே வழி என்ற இயேசு பெருமான் விடை பெற்றார். ஆம், எல்லாம் முடிந்தது என வாக்கு மாறாது வாழ்ந்து காட்டிய தேவன் நம்மை வாழ அழைக்கிறார். மௌனம் காப்போம், முழந்தாளிடுவோம், மனமாற்றம் அடைவோம். இயேசு ஒரு முறை தன் நண்பனுக்காக உயிரை தருவதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று கூறினார். கல்வாரியின் கனியான மன்னிப்பின் வழியாக நாம் இதோ அந்த அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தினம் தினம் நாமும் இறைவனிடம் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல என்று வாக்கு தருகிறோம். வாக்கு மாறாத தேவனை போல் வாழ்ந்து காட்ட, வையகம் வாழ இலவசமாக பெற்ற மன்னிப்பை இன்முகத்தோடு இருகரம் கூப்பி வழங்கி வாழ்வோமாக. இம்மானுவேலனான இறைவன் நம்முடன் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் நாம் பார்வை பெற்றவர்கள்.
வாருங்கள் அவரை வணங்கி ஆராதிப்போம். ஜெபம். இயேசுவே, நாங்கள் அயலானை கண்டு மன்னித்து அரவணைத்து ஆறுதல் தரும்போதுதான் எங்கள் பார்வை ஒளியோடு இருப்பதை அறிந்து கொண்டோம். பெற்றுக்கொண்ட ஒளியை மரக்காலின் தண்டின் மேல் சிலுவையின் மேல் வைத்து ஒளிர்ந்திட உதவி செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் நிலை. அன்னை அவள் மடியில் அன்பு மகனை வளர்த்துகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏற்றுக்கொண்ட கொள்கைகளில் நிலைத்திருந்தார். கொலைக்களத்திலும் சாட்சியாக நின்றார். முடிவாக ஆவியின் அபிஷேகத்திற்கு தலைமை ஏற்றார். கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் யாரும் காணக்கூடாத, ஆனால் உலகமே கண்டு வியந்த ஒரு காட்சி நிறைவேறுகின்றது. அன்னை மரியின் மடியில் அன்பு மகன் இயேசுவின் உடலை வளர்த்துகின்றனர். இந்த கொடூரமான வேதனை மிகு வேளையிலும் அன்னை உறுதியுடன் உயிருடன் இறைவனின் விருப்பத்திற்கு மட்டும் உரிமை தந்த உத்தமியாக சிலுவையடியில் நின்று கொண்டிருப்பதை காண்கிறோம். நல்ல உள்ளங்களே, நாம் சந்திக்கும் நிர்பந்தங்கள் தரும் கஷ்டங்கள், வேதனைகளை அன்னையின் வேதனை முன் ஒப்பிடும் போது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடை பார்க்க முடியும். அன்னை மரியாளுக்கு இப்படி ஒரு மாபெரும் சக்தி எப்படி உண்டாயிற்று? மனிதர்களுக்குள் பேறு பெற்றவராக, இறைவனின் ஆசி நிறை பெற்றவராக வாழ்வதற்கான காரணம் அவர்களுடைய சொந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்வுதான். மரியாள் தனது சொந்த விருப்பங்களை நினைத்தும் பார்த்ததில்லை. ஏன், எப்படி என்று யோசிக்கவும் இல்லை. கடவுளுடைய விருப்பமே அவர்களுடைய வாழ்வாக இருந்தது. நாம் வாழ்வை நிலைகுலைய செய்யும் நிர்பந்தங்களை சந்திக்கும் போது உறுதியுடன் நிலை குலையாமல் நிற்க வேண்டும் என்பதுதான் அன்னையின் விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேற அவர் சொற்கிறபடியே செய்யுங்கள் என்ற கானாவூர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் வேலைக்காரனாக மாறுவோம். அன்னையின் விருப்பம் போல் இறை வார்த்தையை வாழ்வாக்கவும், மண் இனிக்க மனிதத்தில் மன்னிப்பை விதைக்கவும், பயனாக அகிலத்தில் அனைவருடன் மகிழ்ந்து வாழ்ந்திட முழு நேர வேலைக்காரனாக வாழ்வை தொடர்வோம். எல்லா நாட்களும் நமது விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்விக்கும் அன்னைக்கும் இன்று அவர் பெற்ற துன்பத்தை அகற்ற ஒரு முறை அவர் விருப்பப்படி வாழ ஏன் முயற்சி செய்யக்கூடாது? வாருங்கள், முடியும், முயற்சிப்போம். ஜெபம். மரியே, இறை ஆளுமை தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உமோடு உமது மகனையும் மகிழ்விக்கும் அன்பு மக்களாக ஏமாற்றம் தராத இறை வார்த்தையின் வாழ்க்கையை நாங்கள் வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. ஆமென். 14ஆம் நிலை. ஆண்டவர் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எந்த அழிவும் ஓர் ஆக்கத்தை தரும். எந்த ஒரு முடிவும் ஒரு புது தொடக்கத்தை உறுதிப்படுத்தும். இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவிற்கு ஆயத்த நாளாயிருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள்.
இயேசுவின் அடக்கத்திற்கு சான்று பகர்ந்த யூதர்களும் உரோமை படை வீரர்களும், ஏன் உடன் வந்த உறவினர்களும் மனதில் எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருப்பார்கள். இயேசு சிலுவையில் இறைவனின் சித்தப்படி நிகழ வேண்டியவை அனைத்தும் நிகழ்ந்தது என்பதால் எல்லாம் முடிந்தது என்று அறிக்கையிட்டார். கல்வாரியில் கூடியிருந்த கூட்டம் ஒரு மகனை, ஒரு மனிதனை, ஒரு புரட்சியாளனை உலகில் இருந்து அகற்றிவிட்டோம், அடக்கம் செய்துவிட்டோம், எல்லாம் முடிந்தது என்று நினைத்திருக்கலாம். இயேசுவின் அடக்கத்தை தியானிக்கும் இளம் உள்ளங்களே, இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எல்லாம் முடிந்துவிட்டது என்றா, அல்லது இதன் விளைவாக இனி வரப்போகும் ஆக்கத்தையும் தொடக்கத்தையும் வரவேற்க வேண்டும் என்றா? இயேசு இறை சித்தத்திற்குள் தன்னை அடக்கம் செய்தார். உயிர்ப்பு அவருடைய உரிமையானது. நிர்பந்தங்களையும் நிர்மூலமாக்கும் மனத்தெளிவு, மன உறுதி, உங்கள் உடல் பலம் ஆகியவைகளை உங்களோடு இணைந்து வாழும் இறை அருளுக்குள் அடக்கம் செய்வீர்களா? இதனால் பிறக்கும் புது பொலிவையும் புது ஆற்றலையும் பெற்றவர்களாக கண்முன் நிற்கும் வருங்கால வாய்ப்புகளை வரவேற்பீர்களாக. அனைத்தும் நன்றாக இருந்தது என்ற அசரீரி உங்கள் காதுகளில் ஒலிக்க உங்களை தயார் செய்வீர்களாக. ஜெபம். ஏசப்பா, நீர் உம்மை உலகில் இறை சித்தத்திற்குள் அடக்கம் செய்தீர். நாங்கள் எங்களை உமது வார்த்தைக்குள் அடக்கம் செய்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமென். பரிசுத்த பாப்பானவன் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இந்த சிலுவை பாதை சிந்தனை கல்வாரி பயணத்தின் முடிவல்ல, நம் பரிசுத்த வாழ்வின் தொடக்கமே.